ஆயிம்மா இதை பாருங்கடா, நம்ம எல்லா ரைஸும் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி கீரையை கூட சாதம் பண்ணலாம்டா. எப்படின்னா பாருங்கள், கீரையை பொடிசாக வச்சு நறுக்கிக்குங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், எண்ணெய் வச்சுட்டு இதை பாருங்கள், பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கிக்குங்க. இந்த கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், பூண்டு நல்லா இடிச்சுக்குங்க, நசுக்கிக்குங்க. அதை போட்டுட்டு இந்த கீரையை போட்டு அதுலேயே வதக்குங்க. சால்ட்டு போட்டுருங்க. அது மெல்ட் ஆன உடனே எடுத்து இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். சாதம் வடிச்சிட்டு அதில் கொட்டிட்டு நம்ம கலந்துட்டோன்னா கீரை சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிள். தனியாக கீரை வச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள்மா. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீரை சாதம் ஓகே. நம்ம அந்த பூண்டு நிறைய போடணுண்டா. நல்லா ரெட்டிஷாக இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா அந்த கீரையை போட்டு வதக்குங்க. அது வதக்கின உடனே அப்படியே ஆற வச்சுருங்க. அப்புறம் சாதம் வடிச்சிட்டு, சாதம் குக்கரில் வச்சுட்ருக்கேன், ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு அந்த பூண்டு கடிச்சு சாப்பிடும்போது பூண்டும் உடம்புக்கு நல்லது, அந்த கீரையும் உடம்புக்கு நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.